என் பெயர் அஜித். நான் ஒரு சாதாரண பையன். நடுத்தர வர்க்க குடும்பங்களில் இருப்பதை போலவே என் சிறு வயது காலமும் இருந்தது. அங்கு அதிக கனவுகள் காண்பதற்கு சுதந்திரம் இருக்காது. உண்மையாக வாழ வேண்டும் என்பது மட்டுமே போதிக்கப்படும். என் தந்தை ஒரு அரசு ஊழியர். என் அம்மா தன் வாழ்நாள் முழுவதையும் வீட்டை மேம்படுத்துவதற்காகவே அர்ப்பணித்தவர். வீட்டில் கட்டுப்பாடு அதிகம் இருந்தாலும் எங்களுக்கிடையே அன்பும் இருந்தது. நான் ஆரம்பத்தில் இருந்தே படிப்பில் நன்றாக இருந்ததால் என் பெற்றோருக்கு என் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. நான் ஏதாவது ஒரு நிலைக்கு வந்து குடும்பத்தின் சுமையை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதே எதிர்பார்ப்புடன் அவர்கள் என்னை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அது எனக்கு ஒரு புதிய உலகம். ஒவ்வொரு முகமும், ஒவ்வொரு கனவும், ஒவ்வொரு பார்வையும் வித்தியாசமாக இருந்த ஒரு திறந்த சூழல். முதல் நாளிலேயே நான் விரிவுரை அறைக்கு சென்ற போது ஒரு முகம் மட்டும் மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரிந்தது. எளிமையான உடை, தன்னம்பிக்கையான நடை, கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம். அவள் பெயர் நேகா. ஆரம்பத்தில் ஹாய் ஹலோ என்று தான் தொடங்கியது. பிறகு குழு வேலையின் போது பேச்சு வளர்ந்தது. ஒரு நாள் நான் புன்னகையுடன் கேட்டேன், உனக்கு எப்படி கணக்கு இவ்வளவு நன்றாக வருகிறது? அதற்கு அவள் தோள்களை உயர்த்தி கொண்டு, நீ கதைகள் எழுதுவதில் வல்லவன் என்பதை போல இது எனக்கு இயற்கையாக கிடைத்த பரிசு என்று பதிலளித்தாள். இப்போது எங்கள் பேச்சு பாடங்களை தாண்டி தனிப்பட்ட விருப்பங்களை பற்றி தொடர்ந்தது. நேகாவிற்கு கிளாசிக்கல் இசை பிடிக்கும். எனக்கு கஜல் இசை கேட்பது பிடிக்கும். அவள் புத்தகங்கள் வாசிப்பாள். நான் கதைகள் எழுதுவேன். ஒரு நாள் அவள் சொன்னாள், ஒருவேளை நீ என் வாழ்க்கையை பற்றி எப்போதாவது கதை எழுதினால் அதை முதலில் என்னிடம் படிக்க கொடு. நான் மனதிற்குள் நினைத்தேன், நீ என் வாழ்க்கையின் அங்கமாக மாறினால் நான் ஒரு புத்தகமே எழுதுவேன். இந்த விஷயத்தை நான் மனதிற்குள் வைத்திருந்தேனே தவிர வெளியே சொல்லவில்லை. அந்த நட்பு மெதுவாக காதலாக மாறியது. எங்கள் இருவருக்கும் அந்த உணர்வு புரிந்தது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள கால அவகாசம் தேவைப்பட்டது. ஒருவேளை இதுதான் காதலின் அழகு. காதலின் அழகு என்பது வார்த்தைகளுக்கு முன்பே கண்கள் பேசுவதில் தான் இருக்கிறது. ஒரு மாலை வேளையில் நாங்கள் கல்லூரி வளாகத்தின் மொட்டை மாடியில் அமர்ந்து மறையும் சூரியனை பார்த்து கொண்டிருந்தோம். நான் நேகாவிடம் சொன்னேன், நேகா, நீ இல்லாமல் எல்லாமே வெறுமையாக தெரிகிறது. அவள் மெதுவாக என்னை திரும்பி பார்த்து புன்னகையுடன் சொன்னாள், அப்படியானால் நீயே எல்லாவற்றையும் முழுமையாக்கு. அந்த ஒரு கணம்தான் எல்லாவற்றையும் மாற்றியது. இது வெறும் ஈர்ப்பு அல்ல, அதையும் தாண்டிய ஆழமான உண்மையான ஒன்று என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்போது இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய நேரம் வந்தது. நான் என் பெற்றோரிடம் பேசினேன். அப்பா முதலில் என்னை ஏறிட்டு பார்த்தார். பிறகு சிறிது நேரம் யோசித்தார். மகனே, அந்த பெண் யார்? அவள் என்ன செய்கிறாள் என்று கேட்டார். அவள் என்னுடன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாள். அவள் பெயர் நேகா. மிகவும் நல்ல குணம் கொண்டவள் என்று சொன்னேன். அம்மா, அந்த பெண்ணின் குடும்பம் எப்படிப்பட்டது என்று கேட்டார். நல்ல குடும்பம், நம்மை விட வசதி சற்று அதிகம், மனிதர்களும் மிக நல்லவர்கள் என்று விளக்கினேன். சில நாட்கள் விவாதத்திற்கு பிறகு என் பெற்றோர் சம்மதித்தனர். என் மகிழ்ச்சிக்காக அவர்கள் இறங்கி வந்தனர். நாங்கள் நேகாவின் வீட்டிற்கு பெண் கேட்டு சென்றோம். நான் ஏற்கனவே நேகாவிடம் சொல்லி இருந்தேன், ஒருவேளை ஏதாவது தவறாக நடந்தால் என்ன செய்வாய் என்று. அவள் மென்மையாக கேட்டாள், உனக்காக நான் இந்த உலகத்தையே எதிர்த்து நிற்பேன் என்றாள். ஆனால் அந்த போரை நான் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. நேகாவின் பெற்றோர் எங்களை அமர வைத்து பேசினார்கள். அவர்களின் பேச்சு மென்மையாக இருந்தது. எங்கள் மகளுக்கு நல்ல குணங்களை மட்டுமே கற்றுக் கொடுத்துள்ளோம். அவளுடைய முடிவுகளை அவளே எடுக்கவும் பழக்கியுள்ளோம். அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று நேகாவின் அம்மா சொன்னார். அவர் என் அம்மாவின் கைகளை பிடித்துக் கொண்டு, நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கிறீர்கள். இந்த மரியாதையை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவோம் என்றார். அன்றே நான் நேகாவிடம் சொன்ன போது அவள் அழுதாள். அவை மகிழ்ச்சி கண்ணீர். இதெல்லாம் நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை என்றாள். மேலும் எல்லாவற்றையும் நீயே சரி செய்வாய் என்று சொன்னாய். இன்று அது நடந்துவிட்டது என்றாள். பல்கலைக்கழக நாட்கள் மாறிவிட்டன. இப்போது நாங்கள் அங்கு வெறும் படிப்புக்காக மட்டும் வரவில்லை. இப்போது நாங்கள் ஒரு பந்தத்தில் இணைந்திருந்தோம். எங்கள் நண்பர்களுக்கு விஷயம் தெரிந்த போது அங்கே மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. கல்யாணம் எப்போது என்று ஒரு நண்பன் குறும்புடன் கேட்டான். நீங்கள் எல்லோரும் எப்போது தயாரோ அப்போதுதான் என்று நேகா சிரித்துக் கொண்டே பதிலளித்தாள். என் கனவுகளை விட அழகான ஒரு பெண் என் வாழ்க்கையில் வந்ததற்காக நான் தினமும் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அடுத்து என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் என் உலகம் முழுமையடைந்ததாக உணர்ந்தேன்.
எனக்குள் இருந்த அந்த வெறுமையை நேகா நிரப்பினாள். காதல் ஈர்ப்பு என்றால் என்னவென்று முதலில் அவள் மூலமாகவே தெரிந்து கொண்டேன். அவளை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன் என்று என் இதயத்தில் சத்தியம் செய்து கொண்டேன். ஆனால் சில நேரங்களில் இதயத்தின் வாக்குறுதிகள் உடைந்துவிடும். படிப்பு முடிய போகும் நேரத்தில் 2 வீடுகளிலும் திருமண ஏற்பாடுகள் களை கட்டின. அப்பாவும் படிப்பு முடிந்து விட்டது, இனி சீக்கிரம் திருமணம் செய்து கொள் என்று சொன்னார். வாழ்க்கை சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தது. அம்மாவின் பலகால கனவு நனவானது போல இருந்தது. நேகாவின் அம்மா தினமும் எனக்கு போன் செய்து இனிப்புகளை குறைவாக சாப்பிடு என்று செல்லமாக அதட்டுவார். அவன் மாப்பிள்ளையாக போகிறான், அவன் முகம் ஜொலிக்க வேண்டும் என்று அவர் சொல்வார். பல்கலைக்கழகத்தில் இருந்த அந்த நண்பர்கள் கூட்டம் இப்போது மாறிவிட்டது. ஒவ்வொரு சந்திப்பிற்கு பின்னாலும் ஒரு பொறுப்பு இருந்தது. திருமண தேதி குறிக்கப்பட்டது. பத்திரிகைகள் அச்சிடப்பட்டன. எளிமையான முறையில் ஒரு நாள் முடிவு செய்யப்பட்டது. திருமணத்தன்று காலையில் நான் தயாராகி கொண்டிருந்தேன். நண்பர்கள் அறைக்கு வந்தார்கள். உன்னுடைய சுதந்திரத்தின் கடைசி நாளை கொண்டாடுவோம் என்று சஞ்சய் சொன்னான். எல்லோரும் சிரித்தார்கள். நானும் புன்னகைத்தேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. நான் காதலை பார்த்து ஒருபோதும் பயந்ததில்லை. ஆனால் இன்று ஏனோ ஒரு நடுக்கம் இருந்தது. நான் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தேன். மாப்பிள்ளை ஊர்வலம் வந்தபோது நேகாவின் வீட்டு வாசலில் அலங்கரிக்கப்பட்டிருந்த விளக்குகள் என் கண்களுக்கு ஆறுதல் அளித்தன. நேகா என் வாழ்க்கையில் நிரந்தரமாக இணைய போகும் அந்த தருணம் வந்தது. திருமண சடங்குகள் முடிந்தன. நான் ஒரு புதிய உறவை பெரும் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டேன். விடைபெறும் நேரத்தில் நேகாவின் தந்தை என்னிடம், என் மகளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இது கடன் அல்ல, என் உயிரை உன்னிடம் தருகிறேன். அவளை பார்த்துக்கொள் என்றார். கார் பயணத்தில் இந்த ஒரு வார்த்தையே போதுமானதாக இருந்தது. நேகா அமைதியாக அமர்ந்திருந்தாள். நான் மெதுவாக, பயமாக இருக்கிறதா என்று கேட்டேன். அவள் லேசாக சிரித்தாள். பயமில்லை, எல்லாவற்றையும் பின்னால் விட்டு வருகிறேன் என்ற ஒரு திருப்தி என் இதயத்தில் இருக்கிறது என்றாள். இரவு சடங்குகள் தொடங்கிய போது எல்லோரும் சிரிப்பதிலும் கிண்டல் செய்வதிலும் மும்முரமாக இருந்தார்கள். பரிசு கொடுக்காமல் எதுவும் செய்ய முடியாது என்று என் சகோதரி பிடிவாதம் பிடித்தாள். நான் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து நகர முயன்ற போது திடீரென்று என் கண்கள் ஒரு பக்கம் நிலைத்தன. நேகாவின் தங்கை அனிதா அறைக்குள் நுழைந்தாள். சிவப்பு மற்றும் தங்க நிற உடையில் அவள் முற்றிலும் மாறுபட்டவளாக தெரிந்தாள். நான் திகைத்து போனேன். ஒரு கணம் எல்லாம் அப்படியே நின்றது போல இருந்தது. அவள் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் இருந்தது. ஆனால் அவளுடைய கண்களில் ஏதோ ஒரு அப்பாவித்தனம் இருந்தது. தன் அக்காவிற்கு விடை கொடுத்து விட்டு அவளும் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள். அவள் தன் அக்காவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் என் கண்கள் அவள் முகத்தில் மட்டுமே நிலைத்திருந்தன. அங்கே அவளுடைய புன்னகையில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது. என் இதயத்தில் ஒரு இனம் புரியாத சலனம் ஏற்பட தொடங்கியது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று என்னையே நான் சபித்துக் கொண்டேன். இன்று உனக்கு திருமணம். ஆனால் பார்வைகளை திருட கற்றுக் கொடுக்கும் அந்த தருணம் வாழ்நாள் முழுமைக்கும் இதயத்தில் ஒரு விசித்திரமான ஒரு வெற்றிடத்தை விட்டு செல்கிறது. என்ன ஆனது என்று நேகா மென்மையாக கேட்டாள். ஒன்றுமில்லை, நான் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறேன் என்று சொன்னேன். நேகாவின் தங்கை அனிதாவை நான் திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருந்தேன். அவள் மீண்டும் மீண்டும் என் முன்னே வந்து கொண்டிருந்தாள். சில நேரம் என்னை சிரிக்க வைத்தாள். சில நேரம் என் சகோதரிக்காக எதையாவது கொண்டு வந்தாள். நான் அவளை புறக்கணிக்க முயன்றேன். ஆனால் என் கண்கள் என் வசம் இல்லை. மறுநாள் காலை விருந்தினர்கள் அனைவரும் காலை உணவிற்காக ஒன்றாக அமர்ந்திருந்தனர். நான் நேகாவுடன் இருந்தேன். அனிதா எனக்கு அருகில் இருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தாள். அத்தான், இந்த ஜூஸை குடியுங்கள், நானே தயாரித்தது என்றாள். நான் அந்த கண்ணாடியை பிடித்த போது ஒரு கணம் என் கை அவளுடைய கையில் பட்டது. எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. நேகா சிரித்துக் கொண்டே சொன்னால், அனிதா எல்லாவற்றிலும் வல்லவள். அவளை உங்களுக்கு பிடிக்க அதிக நேரம் எடுக்காது. அவள் இதை விளையாட்டாக சொல்லி இருக்கலாம். ஆனால் அது என் இதயத்தில் ஒரு அம்பை போல தைத்தது. மதிய வேளையில் நானும் நேகாவும் அறையில் இருந்தோம். அவள் சில புகைப்படங்களை என்னிடம் காட்டிக் கொண்டு இருந்தாள். பாருங்கள், இது அனிதா பிறந்த போது எடுத்த புகைப்படம். இது எங்கள் முதல் குடும்ப சுற்றுலா. நான் என் முழு கவனத்தையும் நேகாவின் மீது செலுத்த முயன்றேன். ஆனால் ஒவ்வொரு புகைப்படத்திலும் அனிதா என்னை அவள் பால் ஈர்த்து கொண்டிருந்தாள். 2 நாட்களுக்கு பிறகு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் வந்திருந்தனர். அனிதா அனைவரையும் மிகுந்த அன்புடன் சந்திப்பதை கண்டேன். நான் என் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் என் கண்கள் மீண்டும் மீண்டும் அவளையே தேடின. நேகாவும் நானும் ஒரு புதிய வீட்டிற்கு மாறினோம்.
ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது. ஆனால் நான் அனிதாவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவள் என் இதயத்தை விட்டு வெளியேறவே இல்லை. சில நேரங்களில் நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நேகாவிடம், வா, உன் வீட்டிற்கு போய்விட்டு வரலாம் என்று சொல்வேன். உன் அம்மா அப்பாவை பார்த்துவிட்டு வரலாம் என்று நான் சொல்லும்போது அவள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தயாராவாள். நேகாவின் வீட்டிற்கு சென்ற பிறகுதான் என் மனம் நிம்மதியடைந்தது. ஒருவேளை அது நான் வேறொருவரின் முகத்தை பார்த்ததால் இருக்கலாம். இந்த உணர்விற்கு நான் எந்த பெயரும் சூட்டவில்லை. அதை எனக்குள்ளும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு புதிய இருப்பு மெல்ல மெல்ல எனக்குள் இடம் பிடித்துக் கொண்டிருந்தது என்பதும் உண்மைதான். அன்று என் வாழ்வின் ஒரு புதிய தொடக்கம். ஆனால் அந்த புதிய வாழ்க்கை நேகாவுடன் மட்டும் தொடங்கவில்லை. அமைதியாகவும் ஆபத்தான முறையிலும் மறைந்திருந்த மற்றொரு முகத்தின் தரிசனத்தையும் அது உள்ளடக்கி இருந்தது. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருப்பது போலவே தோன்றியது. நேகா அதிகாலையிலேயே எழுந்து காலை உணவை சமைத்து என்னை அலுவலகத்திற்கு தயார் செய்வாள். நான் சிறிது நேரம் செய்தித்தாள் படிப்பேன். பிறகு ஒரு கப் டீயுடன் அன்றாட செய்திகளை கேட்பேன். மாலையில் நான் திரும்பி வரும்போது அவள் வாசலில் எனக்காக காத்திருப்பாள். எங்களது அந்த பழைய காதல் இன்னும் அப்படியே இருப்பது போல தோன்றும். ஆனால் இவை அனைத்தும் ஒரு இயந்திரத்தனமான நடைமுறை போல தெரிய தொடங்கியது. ஒரு நாள் தற்செயலாக நேகா சொன்னால் அவளுடைய அம்மா போன் செய்ததாகவும் ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு போக சொன்னதாகவும் கூறினாள். இதை கேட்டவுடன் எனக்கு ஒரு சாக்கு போக்கு கிடைத்தது போல இருந்தது. நான் உடனே சொன்னேன், அடுத்த வாரமே போகலாம், வார இறுதியில் செல்லலாம். நீயும் உன் அம்மாவை ரொம்பவும் மிஸ் செய்திருப்பாய். ஆமாம், அனிதாவிற்கும் இதுதான் இறுதி செமஸ்டர் இல்லையா? அவள் உன்னுடைய குறிப்புகளை கேட்டிருந்தாள் அல்லவா என்று கூறி தலையசைத்தேன். என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது. நாங்கள் மாமனார் வீட்டிற்கு சென்ற போது நேகாவின் அம்மா வாசலிலேயே மகளை கட்டி பிடித்துக் கொண்டார். என் மகள் வந்து விட்டாள், கடவுள் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்று வாழ்த்தினார். அப்போது உள்ளே இருந்து அனிதா வெளியே வந்தாள். அவள் கையில் ஒரு ஃபைல் இருந்தது. நேகா அக்கா, அத்தான் வந்து விட்டார், நீங்கள் சீக்கிரம் உள்ளே வாருங்கள், நான் உங்களுக்கு இனிப்புகள் எடுத்து வருகிறேன் என்றாள். நான் சொன்னேன், சரி, அப்படியானால் நீ என்னை அத்தான் என்று மட்டும்தான் கூப்பிடுவாயா? அதற்கு அவள் சிரித்துக் கொண்டே, வேற எப்படி கூப்பிடுவது, அஜித் என்றா என்றாள். அனைவரும் சிரித்தனர். நேகா அவள் தலையில் தட்டி மரியாதையாக பேசு என்றாள். 2 நாட்கள் மாமனார் வீட்டில் கழிந்தன. நான் அனிதாவிடம் பேசுவதை தவிர்க்க ஒவ்வொரு முறையும் முயன்றேன். ஆனால் சில சமயம் அவள் டீ கொண்டு வருவாள். சில சமயம் நோட்ஸ் பற்றி சந்தேகம் கேட்பாள். நான் அவள் பால் ஈர்க்கப்பட்டு கொண்டே இருந்தேன். 3வது நாள் காலை உணவின் போது அனிதா சொன்ன வார்த்தைகள் எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அம்மா, நேற்று சுமித்தின் அம்மா வந்திருந்தார். தீபாவளிக்கு பிறகு நிச்சயதார்த்தம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார் என்றாள். நேகாவின் அம்மா புன்னகையுடன், ஆமாம், இப்போது நமது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். என் கையில் இருந்த ஸ்பூன் கீழே விழுந்தது. அனைவரும் என்னை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். சூடான டீ என் கையில் பட்டுவிட்டது என்று சமாளித்தேன். அது உண்மையாகவே பட்டிருந்தது. ஆனால் என் இதயத்தில் எரிந்த பொறாமை அதை விட அதிகமாக இருந்தது. அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. யார் இந்த சுமித்? அவன் ஏன் இடையில் வருகிறான் என்ற கேள்வி மட்டும் என் மனதிற்குள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. மறுநாள் காலை கிளம்பும் போது நான் நேகாவிடம் கேட்டேன், அனிதாவிற்கு எப்போது நிச்சயம் செய்தீர்கள்? அதற்கு அவள், இது அப்பாவின் நண்பர் மகனுடன் சிறு வயதிலேயே முடிவு செய்யப்பட்டது. இப்போது சடங்குகள் மட்டும்தான் பாக்கி என்றாள். அனிதா இதற்கு சம்மதமா என்று நான் திடீரென கேட்டேன். நேகா என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அவள் ஏன் சம்மதிக்காமல் இருப்பாள்? அவளே தனக்கு சுமித்தை பிடிக்கும் என்றுதான் சொல்கிறாள் என்றாள். யாரோ என் வயிற்றிலேயே குத்தியது போல இருந்தது. நேகாவிற்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் எனக்குள்ளேயே ஒரு போரை தொடங்கினேன். சில நேரங்களில் ஒருவரின் மகிழ்ச்சியை காணும் போது நாம் உள்ளுக்குள் உருகுவோம். நான் தான் என் சொந்த விருப்பத்தின் பேரில் காதல் பந்தத்தில் இணைந்தேன். ஆனால் இப்போது வேறொருவரின் நிச்சயதார்த்த செய்தியை கேட்டு தவித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த வாரம் எனக்கு ஒரு வியாபார ரீதியான மீட்டிங் இருப்பதாகவும் 2 நாட்கள் வெளியூர் செல்வதாகவும் ஒரு பொய்யான காரணத்தை சொன்னேன். ஆனால் நான் நேராக மாமனார் வீட்டிற்கு சென்றேன். அந்த வழியாக வந்ததால் அப்படியே பார்க்க வந்ததாக கூறினேன். நேகாவின் அம்மா மிகவும் அதிர்ச்சியடைந்தார். ஆஹா, எல்லோருக்கும் இப்படி ஒரு மருமகன் கிடைக்க வேண்டும் என்றார். அனிதா அப்போது தன் அறையில் இருந்தாள். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தாள். அவள் துப்பட்டா அணிந்து கையில் ஃபைலுடன் இருந்தாள். உண்மையாகவே பிசினஸிற்காக வந்தீர்களா அல்லது என் ஃபைலை எடுக்க வந்தீர்களா என்று குறும்புடன் கேட்டாள். நான் புன்னகையுடன் பதிலளித்தேன்.
அன்று நாங்கள் இருவரும் நிறைய பேசினோம். அனிதாவின் பேச்சு நட்பு ரீதியாகவே இருந்தது. ஆனால் நான் அவளது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏதோ ஒரு குறிப்பை தேடிக் கொண்டிருந்தேன். சுமித் எப்போதும் வேலையாகவே இருக்கிறான், அவன் எனக்கு போன் கூட செய்வதில்லை என்று அவள் சொன்னாள். அந்த நிச்சயதார்த்தத்தில் அவளுக்கு ஏதோ உடன்பாடு இல்லாதது போலவும் அவள் வருத்தத்தில் இருப்பது போலவும் எனக்கு தோன்றியது. அம்மா அப்பாவின் விருப்பம் எதுவோ அதுவே என் மகிழ்ச்சி. அதுவும் இது சிறு வயதிலேயே எடுக்கப்பட்ட முடிவு என்பதால் இப்போது அது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது என்றாள் அனிதா. இதை கேட்டபோது எனக்கான கதவு இன்னும் முழுமையாக மூடப்படவில்லை என்று எனக்கு தோன்றியது. நான் வீட்டிற்கு திரும்பி வந்து நேகாவிடம் சொன்னேன், அனிதா படிப்பை முடித்த பிறகு அவளுக்கு திருமணம் செய்வதுதான் சரியாக இருக்கும். நேகாவும் ஆமாம், இன்னும் 2 செமஸ்டர்கள் பாக்கி இருக்கின்றன என்று தலையசைத்து விட்டு அமைதியானாள். ஆனால் என் மனம் முழு விழிப்புடன் இருந்தது. என் இதயத்தில் இருந்த வஞ்சகம் இப்போது மெல்ல வெளியே வர தொடங்கியது. என்னை நான் திருத்திக் கொள்வதற்கு பதிலாக உள்ளுக்குள் அழித்துக் கொண்டிருந்தேன். நான் என்ன நினைக்கிறேன் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒருவேளை நான் எந்த பாதையில் செல்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. வாழ்க்கை அதன் போக்கில் திரும்பியது. வெளிப்பார்வைக்கு அப்படித்தான் தெரிந்தது. காலையில் அலுவலகம், மாலையில் வீடு, இடையில் நண்பர்களை சந்திப்பது, சந்தைக்கு செல்வது என நகர்ந்தது. நேகா வீட்டை பராமரித்து வந்தாள். இப்போது அவளது உடல்நிலையில் சில மாற்றங்கள் தெரிய தொடங்கின. ஒரு நாள் அவள் ஒரு மருத்துவ அறிக்கையை என்னிடம் காட்டினாள். இது என்ன என்று நான் கேட்டேன். அவள் சிரித்தாள். நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள் என்று அவள் சொன்னாள். நான் வெளியே ஒரு போலி மகிழ்ச்சியை காட்டி அவளை கட்டிப்பிடித்தேன். ஆனால் யாரோ என் இதயத்தில் கத்தியால் குத்தியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இது எனக்கு மகிழ்ச்சியாக தெரியவில்லை, ஒரு பலவீனமாகவே தெரிந்தது. எனக்குள் ஒரு கூச்சல் கேட்டது. அது அடங்குவதாக இல்லை. நேகா தன் உடல்நிலையிலும் என் உணவிலும் முன்பை விட அதிக அக்கறை காட்டினாள். நம் குழந்தை ஒரு சிறந்த தந்தையின் மடியில் வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவள் அடிக்கடி சொல்வாள். நான் எப்போதும் அதற்கு தலையசைப்பேன். ஆனால் என் கவனம் பெரும்பாலும் வேறு எங்கோ அடைந்து கொண்டிருக்கும். அனிதா அவ்வப்போது நேகாவிடம் போனில் பேசுவாள். அப்போது நான் அருகில் இருந்தால் அவளுடைய குரல் கேட்டதுமே என் கவனம் முழுமையாக அதன் மீதே நிலைத்திருக்கும். உன் கணவர் போனை ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறாரா, அல்லது நாம் பேசுவதை இருவரும் சேர்ந்துதான் கேட்கிறோமா என்று அவள் சிரித்துக் கொண்டே கேட்டாள். அதற்கு நேகா ஆமாம், சில நேரங்களில் அப்படித்தான் என்றாள். ஒரு நாள் நேகா அம்மா வீட்டிற்கு போகலாம், நான் கருவுற்றிருக்கும் செய்தியை அவரிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னாள். எனக்கு ஒரு நல்ல சாக்கு போக்கு கிடைத்தது. நிச்சயமாக இந்த நற்செய்தியை நேரில் சென்றுதான் சொல்ல வேண்டும் என்று உடனே சொன்னேன். நாங்கள் அங்கே சென்றடைந்த போது அந்த வீடே மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. அனிதா சமையலறையில் இருந்து ஓடி வந்து, வாழ்த்துக்கள் அக்கா, நீ அம்மாவாக போகிறாய். அத்தான், உங்களுக்கும் என் வாழ்த்துக்கள். இனி உங்களை தொந்தரவு செய்ய வேறொருவர் வரப்போகிறார் என்றாள். நேகா சிரித்துக் கொண்டே அவளுடைய கன்னத்தை தட்டி, நீயும் சீக்கிரம் திருமணம் செய்து கொள், அப்போதுதான் நாங்களும் உனக்கு ஏதாவது சொல்ல முடியும் என்றாள். அனிதா உடனே அமைதியானாள். அவள் முகத்தில் ஒரு நீண்ட சோகம் வந்து மறைந்தது. ஆனால் விரைவில் அதை ஒரு புன்னகையாக மாற்றிக்கொண்டாள். நான் சிறிது நேரம் அறையை விட்டு வெளியே வந்து காற்றோட்டத்திற்காக மொட்டை மாடிக்கு சென்றேன். சிறிது நேரத்தில் அனிதாவும் அங்கே வந்தாள். இந்த மொட்டை மாடி எனக்கு எப்போதுமே பிடித்த இடம். சிறு வயதில் நான் எங்கு அமர்ந்துதான் கனவுகள் காண்பேன் என்றாள். நான் கேட்டேன், இப்போது கனவு காண்பதில்லையா? இப்போதுதான் எல்லாரும் சொல்வது போல சுமித்துடன் எல்லாம் முடிவாகிவிட்டது என்றாள். நான் சற்றே பதற்றமான குரலில், எல்லாரும் சொல்கிறார்கள், ஆனால் உனக்கு என்று கேட்டேன். அவள் என்னை ஏறிட்டு பார்த்தாள். அவளுடைய கண்கள் சில நொடிகள் நிலைத்து நின்றன. பிறகு உங்களுக்கு என்ன வித்தியாசம் வந்துவிடப் போகிறது என்று கேட்டாள். நீ மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அது எனக்கு பெரிய விஷயம் என்று நான் அழுத்தமாக சொன்னேன். அவள் வேதனையுடன், இதை ஏன் நீங்கள் சுமித்திடம் சொல்லக்கூடாது, நீங்கள் இப்போது அவனுடன் நண்பராகி விட்டீர்கள் தானே என்று கூறிவிட்டு கோபமாக அறைக்குள் இறங்கி சென்றாள். நேகா கேட்டால், அனிதாவிற்கு என்ன ஆனது? அவள் ஒரு மாதிரி எரிச்சலாக தெரிகிறாளே, ஒருவேளை இன்று களைப்பாக இருப்பாளோ என்னவோ. மறுநாள் நாங்கள் திரும்பும் போது நேகா சொன்னால், நீ அப்பாவாக போகிறாய் என்பதில் உனக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் உனது கவனம் ஏனோ விசித்திரமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, மனதிற்குள் ஏதேதோ ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சாதாரணமாக பதிலளித்தேன். உண்மை என்னவென்றால் என் மனம் தலைகீழாக மாறியிருந்தது. அனிதாவின் கோபம் எனக்கு ஒரு விசித்திரமான நிம்மதியை தந்தது. அவளும் என்னை பற்றி நினைக்கிறாளோ என்று எண்ணத் தொடங்கினேன். ஒருவேளை அவளுக்கும் இந்த திருமணம் பந்தத்தில் விருப்பம் இல்லையோ?
நான் மீண்டும் சுமித்தை பற்றி விசாரிக்க முயன்றேன். இந்த முறை நேகா தீவிரமாக சொன்னால், அஜித், நீ ஏன் அடிக்கடி அனிதாவையும் சுமித்தையும் பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அதற்கு நான் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாளா இல்லையா என்றுதான் யோசிக்கிறேன் என்றேன். அவள் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் நாம் இந்த நிச்சயதாரத்தை நிறுத்திவிடலாம் என்பதுதான் உன் கருத்தா? இதைத்தான் நீ விரும்புகிறாயா என்று நேகா கேட்டாள். சேச்சே, இல்லை அம்மா, நான் சும்மா கவலைப்பட்டேன் என்றேன். எதையோ தெரிந்து கொள்ள முயல்வது போல நேகா ஒரு நிமிடம் என்னை ஏறிட்டு பார்த்தாள். பிறகு அமைதியானாள். இப்போது நான் அடிக்கடி நகருக்குள் தனியாக சென்று பூங்காவில் அமர்ந்து மொபைலில் மூழ்கியிருப்பேன். ஆனால் என் மனதிற்குள் அனிதாவின் வார்த்தைகள், அவளது புன்னகை மற்றும் அந்த மொட்டை மாடியில் செலவிட்ட தருணங்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு நாள் தற்செயலாக சந்தையில் சுமித்தை பார்த்தேன். அவன் சில பையன்களுடன் அமர்ந்து சில தாள்களை பார்த்து கொண்டிருந்தான். ஹலோ சுமித் என்று நான் அவன் அருகில் சென்றேன். அட வாருங்கள் அண்ணா, வந்து உட்காருங்கள் என்றான். என்ன நடக்கிறது என்று நான் கேட்டேன். அனிதாவின் திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறேன். திருமணத்திற்கு பிறகு அவளை வெளியூருக்கு அழைத்து செல்லும் திட்டங்கள் இருக்கின்றன என்றான். அவன் அப்படி சொன்னது என் இதயத்தில் ஒரு பெரிய பாரத்தை ஏற்றியது போல இருந்தது. அனிதா வாயால் சரி என்று சொன்னாலும் அவள் அமைதியாகவே இருந்தாள். ஒருவேளை அவளால் இந்த மகிழ்ச்சியை தெளிவாக காண முடியவில்லையோ? அவன் சிரித்தான். நான் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து எழுந்தேன். என் மனமே மறந்து போய்விட்டது. வீட்டிற்கு வந்து நேகாவின் அருகில் அமர்ந்தேன். அவள் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். நான் மெதுவாக அவளது வயிற்றில் கை வைத்தேன். அவள் என்னை பார்த்து புன்னகைத்தாள். இந்த குழந்தை நம்மை இன்னும் நெருக்கமாக்கும் இல்லையா என்று கேட்டாள். நான் தலையசைத்தேன். என் இதயம் ஒன்று சொல்ல, என் மூளை வேறொன்று சொல்ல. எனக்குள்ளே நடந்த அந்த போர் தீவிரமடைந்தது. அந்த போரில் நான் தோற்க தொடங்கினேன். சில வாரங்களாக தொழிலின் நிலைமை மோசமாகி கொண்டிருந்தது. சில மாதங்களுக்கு முன்பு இருந்த சிறு லாபமும் இப்போது அதல பாதாளத்திற்கு சென்றிருந்தது. நான் இந்த கணக்குகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த போது ஒரு மாலை வேளையில் நேகா என்னிடம் வந்தாள். அவள் முகம் சோர்வாக இருந்தது. ஆனால் கையில் சில தாள்கள் இருந்தன. இது என்ன என்று கேட்டேன். நான் 2 இடங்களில் வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறேன். ஒன்று பள்ளியில், மற்றொன்று ஒரு நிறுவனத்தில். அந்த நிறுவனத்திலிருந்து நேர்காணலுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. நாளை செல்ல வேண்டும் என்றாள். இப்போது இதெல்லாம் உனக்கு ஏன் தேவை? நீதான் இப்போது அம்மாவாக போகிறாயே என்றேன். ஆமாம், நான் அம்மாவாக போகிறேன். நான் ஒரு பெண் தான். ஆனால் நான் ஒன்றும் பலவீனமானவள் அல்ல என்று என் பேச்சை தடுத்தாள். இந்த காலம் உனக்கானது மட்டுமல்ல, எனக்கானதும் தான். நான் அமைதியானேன். நேகா உண்மையில் மாறியிருந்தாள். சில நாட்களில் அவள் வேலைக்கு செல்ல தொடங்கினாள். காலையில் சென்று மாலையில் திரும்புவாள். மிகுந்த சோர்வாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்து சமைப்பாள். இதெல்லாம் செய்யாதே, வெளியிலிருந்து எதையாவது ஆர்டர் செய்து கொள்ளலாம் என்று நான் ஒரு நாள் சொன்னேன். நான் இதையெல்லாம் செய்யவிட்டால் உனக்காக வேறு யார் செய்வார்கள் என்று அவள் அமைதியாக கேட்டாள். எனக்குள் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை. அவளுக்கு நன்றி கூட சொல்ல முடியவில்லை. என் கண்களில் ஒரே ஒரு முகம்தான் இருந்தது. அது என் மனத்திரையில் எப்போதும் ஓடிக்கொண்டிருந்தது. அனிதா. நான் அடிக்கடி நேகாவிடம் அம்மா வீட்டிற்கு போகலாம் என்று சொல்வேன். அனிதாவை பற்றியும் விசாரிப்பேன். அவள் எந்த கேள்வியும் கேட்காமல் சரி என்பாள். தன் குடும்பத்தின் நலனில் எனக்கு அக்கறை இருப்பதாகவே அவள் நினைத்தாள். ஆனால் என் மனதில் அனிதா மட்டுமே இருந்தாள். மாமனார் வீட்டிற்கு சென்றதும் அவள் எங்கே இருக்கிறாள் என்று என் கண்கள் தேடத் தொடங்கும். சில நேரங்களில் புல்வெளியில் புத்தகம் படித்துக் கொண்டிருப்பாள். சில சமயம் சமையலறையில் பாத்திரங்களை அடுக்கிக் கொண்டிருப்பாள். ஒவ்வொரு முறையும் அவளை பார்க்கும்போது என் இதயத்தில் ஏதோ ஒன்று நிறைவடைவது போன்ற ஒரு விசித்திரமான திருப்தி எனக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் அவள் வராண்டாவில் தனியாக அமர்ந்திருந்தாள். நேகா உள்ளே இருந்தாள். நான் மெதுவாக சென்று அவள் அருகில் அமர்ந்தேன். நீ இப்போது மிகவும் அமைதியாக இருக்க தொடங்கிவிட்டாய் என்று அவளிடம் கேட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவள் நிமிர்ந்து கேட்டாள். சுமி தரப்பில் இருந்து ஏதோ அழுத்தம் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் திருமண தேதியை முடிவு செய்ய விரும்புகிறார்கள் என்று சொன்னேன். உங்களுக்கு தெரிந்து என்ன ஆகப் போகிறது? எல்லோரும் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள் என்றாள். நீ ஏன் மறுக்க கூடாது என்று கேட்டேன். ஏனென்றால் நீங்கள் மறுப்பு சொல்ல வரவில்லை, வேடிக்கை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு அவள் எழுந்து உள்ளே சென்றாள். அன்றிரவே நான் நேகாவிடம் சொன்னேன். சுமித் எப்படிப்பட்டவன் என்று நினைக்கிறாய்? அவன் நல்லவன் தான். ஆனால் அவனது குணம் கொஞ்சம் கடினமானது. அனிதாவிற்கு அவன் சரியானவனாக இருக்க மாட்டான். அதனால் அவர்களிடம் பேசு. திருமணத்திற்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கேள். உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையா என்று நேகா என்னை கேள்வி கேட்பது போல பார்த்தாள். அப்படி இல்லை, அவகாசம் மட்டும் கேள்.
ஏன் இவ்வளவு அவசரம் என்றேன். நேகா எதையும் சொல்லவில்லை. மறுநாள் நான் அலுவலகம் சென்றபோது அடுத்த வாரத்திற்குள் வாடகையை கட்டாவிட்டால் அலுவலகத்தை காலி செய்ய வேண்டும் என்று உரிமையாளர் கராராக சொல்லிவிட்டார். நான் அமைதியாக திரும்பி வந்தேன். நேகா வீட்டிற்கு வந்தபோது நான் செய்தித்தாளுடன் அமர்ந்திருந்தேன். உனக்காக நான் இன்னொரு சீட்டு சேர்த்திருக்கிறேன். விரைவில் உனக்கு பணம் கிடைக்கும். அதை நீ தொழிலில் முதலீடு செய். ஒருவேளை எல்லாம் மீண்டும் சரியாகிவிடும் என்றாள். நான் தலையசைத்தேன். ஆனால் எனக்குள் எந்த உணர்ச்சியும் இல்லை. நேகாவின் தியாகம், அவளது அக்கறை, இவை அனைத்தும் எனக்கு ஒரு பாரமாக தெரிய தொடங்கின. அவள் என் பாதையில் ஒரு சுவராக தெரிந்தாள். அனிதாவை அடைவதற்கு அவள் ஒரு தடையாக தோன்றினாள். ஒரு மாலை வேளையில் அனிதா வீட்டில் ஒரு விசேஷத்திற்காக அழைப்பு வந்தது. வாருங்கள், எல்லோரும் சென்று விட்டார்கள், நாமும் போக வேண்டும் என்று நேகா அழைத்தாள். நாங்கள் அங்கே சென்றபோது அங்கே ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. சிறிது நேரம் கழித்து அனிதா இளஞ்சிவப்பு நிற உடையில் வந்தாள். நான் அவளை நோக்கி நகர்ந்தேன். என்ன விஷயம்? இன்று மிகவும் பிஸியாக இருக்கிறாய் போலிருக்கிறதே என்று கேட்டேன். பிஸியாக இல்லை, நான் எதையோ தவிர்க்க முயல்கிறேன் என்றாள். தவிர்க்க முடியாத அந்த நபர் யார் என்று நான் கேட்டேன். அவள் ஒரு புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்தாள். அவளுடைய அந்த வார்த்தைகளை பற்றி நான் நீண்ட நேரம் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அனிதாவும் என்னை நேசிக்கிறாள் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக ஏதேனும் ஒரு அறிகுறி கிடைக்காதா என்று ஒவ்வொரு நொடியும் ஏங்கினேன். தொழில், பிரச்சனைகள், நேகாவின் உடல்நிலை, இவை அனைத்தும் எனக்கு வீணாக தோன்றின. மோகம் என் கண்களை கட்டி போட்டிருந்தது. அதில் ஒரே ஒரு முகம்தான் தெரிந்தது. மற்ற எல்லா முகங்களும், எல்லா உறவுகளும் மங்களாகி போயின. நான் மாறிவிட்டேன். ஆனால் அந்த மாற்றம் எனக்கு மட்டுமே தெரியும். மற்றவர்கள் பார்வையில் நான் இன்னும் அதே பழைய அஜித் தான். ஒரு கணவன், ஒரு தந்தையாக போகிறவன். ஆனால் உள்ளுக்குள் நான் அனிதாவின் கைதியாகிவிட்டேன். இந்த சிறைவாசம் ஒருவேளை என் வாழ்நாள் முழுமைக்கும் நீடிக்கலாம். காலையில் அலுவலகம் செல்வதாக சாக்கு போக்கு சொல்லிவிட்டு நான் அடிக்கடி பூங்காவிற்கு சென்று அமர்ந்து கொள்வேன். அலுவலக நாற்காலி காலியாக இருந்தது. ஆனால் என் மனதில் ஒரு திட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. அதை நிறைவேற்றும் துணிச்சல் எனக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. அதே சமயம் அந்த எண்ணத்தை கைவிடவும் நான் தயாராக இல்லை. இது ஒரு நீண்ட மனப்போராட்டம். ஒருபுறம் தியாகங்களாலும் சோர்வாலும் தளர்ந்து போய் நமக்கான எதிர்காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் மனைவியின் முகம். மறுபுறம் என் மனதை விட்டு நீங்க மறுக்கும் அந்த இன்னொன்று. நள்ளிரவில் திடீரென பதற்றத்துடன் நான் தூக்கத்தில் இருந்து விழிப்பேன். நேகா என் அருகில் வந்து மென்மையாக கேட்பாள். என்ன ஆனது அஜித்? ஏதாவது கனவு கண்டாயா? ஒன்றுமில்லை, ஒரு மாதிரி மூச்சு முட்டுவது போல இருக்கிறது என்பேன். உடல்நிலை சரியில்லையா? வா, டாக்டரிடம் போகலாம் என்பாள். எல்லாம் சரியாக இருக்கிறது, தூக்கம்தான் சரியாக வரவில்லை என்பேன். இந்த தூக்கமும் நிம்மதியும் இப்போது எனக்கு பாரமாக தெரிய தொடங்கின. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அனிதாவின் நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் எனக்குள்ளே நான் வேறு எதையோ திட்டமிட்டு ஒரு வேடிக்கை மனிதனை போல அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் நேகா சொன்னால், திருமண தேதியை இறுதி செய்யலாம் என்று அம்மா சொல்கிறார். சுமித்தின் அம்மாவும் அடுத்த மாதமே திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏன் இவ்வளவு அவசரம்? உனக்கு இதில் என்ன ஆட்சேபனை என்று நேகா கேட்டாள். ஆட்சேபனை ஒன்றும் இல்லை, ஆனால் அவள் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறாள் அல்லவா என்றேன். சுமித் வெளியூர் செல்ல விரும்புகிறான். அதற்கு முன்பே அனிதாவை திருமணம் செய்து அழைத்து செல்ல நினைக்கிறான். இதுதான் அவர்கள் திட்டம் என்றாள். என் தலை குனிந்தது. அன்றிரவு நான் மொட்டை மாடிக்கு சென்று நீண்ட நேரம் அமர்ந்திருந்தேன். கீழே இருந்து நேகாவின் குரல் கேட்டது. அஜித், எங்கே இருக்கிறாய்? சாப்பாடு ஆறிக்கொண்டிருக்கிறது. நான் பதில் சொல்லவில்லை. என் மனதில் ஒரு முடிவு உருவெடுத்தது. அது ஒரு மெதுவான விஷத்தை போன்றது. ஒவ்வொரு நொடியும் நான் உருகுவது போல உணர்ந்தேன். மறுநாள் மதியம் நான் நேகாவிற்காக ஒரு சாக்லேட் வாங்கினேன். என் மனதிற்குள் இருந்த இந்த தவறான உணர்வை இதோடு முடித்துவிட்டு நேகாவிற்கு ஒரு வாய்ப்பு தரலாம் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். வீட்டிற்கு சென்றதும் அவளிடம் அதை தந்தேன். அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அம்மாவாக போகும் பெண்களுக்கு சிறிய பரிசுகள் கூட பெரிய மகிழ்ச்சியை தரும் என்று அப்பா சொல்வார் என்றாள். நான் சிரித்துக் கொண்டே தலையசைத்தேன். ஆனால் என் இதயம் மட்டும் ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தது. என் குழந்தையை பெற்றெடுக்க போகும் இந்த பெண்ணை என்னால் கொல்ல முடியுமா? இந்த கேள்வி ஒவ்வொரு கணமும் என் மனசாட்சியை குத்தி கிழித்தது. எனக்கு நானே சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டேன். நான் நிர்கதியாக இருக்கிறேன். அனிதா எனக்கு கிடைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். நேகா வெறும் ஒரு தடைகல்லே என்று எண்ணினேன். பல நாட்களாக நான் நேகாவை தவிர்க்க தொடங்கினேன். இரவு தாமதமாக வருவது, அதிகாலையிலேயே கிளம்புவது,
என பேச்சுவார்த்தையில் ஒரு மெத்தனத்தை காட்டினேன். ஏதோ தவறு நடக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஒரு மாலை நேரத்தில் அவள் கேட்டாள், அஜித், நான் உனக்கு ஒரு பாரமாகி விட்டேனா? நான் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தேன். என் கண்களில் ஈரம் இருந்தது. ஆனால் என் நாக்கு பொய் சொல்ல தயாராக இருந்தது. ஏன் இப்படி நினைக்கிறாய்? உன் நடத்தையை பார்த்தால் நீ என்னை விட்டு விலகி செல்வது போலவே தெரிகிறது. ஒருவேளை நீ என்னிடமிருந்து வேறு எதையோ எதிர்பார்த்தாயோ, அதை என்னால் கொடுக்க முடியவில்லையோ என்றாள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. தொழிலில் உள்ள சூழ்நிலைதான் என்னை இப்படி அலைகழிக்கிறது என்று சொன்னேன். அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்து விட்டு சொன்னால், என் இருப்பு உனக்கு எப்போதாவது தொந்தரவாக இருந்தால் என்னிடம் சொல். நான் உன்னை பழிக்க மாட்டேன். அவளுடைய இந்த வார்த்தை எனக்குள் ஒரு வெடிச்சத்தத்தை போல எதிரொலித்தது. அவளுக்கு எல்லாம் தெரிந்து விட்டதா? அல்லது அவளது ஆழ்ந்த உணர்வு அவளை இப்படி சொல்ல தூண்டியதா? இந்த வாரத்தில் ஒரு நாள் நான் சொன்னேன், வா, வெளியே செல்லலாம், சிறிது நேரம் ஒன்றாக செலவிடுவோம். அவள் ஆச்சரியப்பட்டாள். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. நாங்கள் காரில் கிளம்பினோம். நகரத்தில் இருந்து சற்று தொலைவில் கூட்டம் அதிகம் இல்லாத ஒரு சாலைக்கு சென்றோம். அவள் சிரித்தாள். என்னை ஏன் இங்கு கூட்டி வந்தாய்? உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். வீட்டில் பேச முடியாத அப்படி என்ன விஷயம் என்றாள். நான் அமைதியாக இருந்தேன். என் கைகள் ஸ்டீரிங் மீது இருந்தன. ஆனால் என் மனம் வேறெங்கோ இருந்தது. ஒரு மகா பாவத்தை செய்ய போகிறோம் என்ற பயத்தில் என் இதயம் பரபரத்தது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. என் இதயம் என் கைகளை தடுத்தது. என் மனசாட்சி மீண்டும் ஒரு முறை உரக்க கூவியது. நீ ஒருவரின் உயிரை பறிக்கப் போகிறாய். நான் காரை திருப்பினேன். நேகா கேட்டால், எங்கே போகிறாய்? வீட்டிற்கா? ஆமாம், ஏதோ ஒரு விஷயம் சட்டென்று ஞாபகம் வந்தது என்று சமாளித்தேன். அன்று இரவு அவள் உறங்கிவிட்டாள். நான் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தேன். அந்த அமைதியான இருட்டில் ஒரு ஈ மீண்டும் மீண்டும் என்னிடம் வந்து கொண்டிருந்தது. அழுக்கு எங்கே இருக்கிறது என்பதை அது மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுபடுத்த வருவது போல இருந்தது. நான் ஒருவரின் வாழ்க்கையை முடிக்க துணிந்தேன். ஆனால் என் இதய துடிப்பு நின்று போவது போல இருந்தது. அந்த விஷம் இன்னும் எனக்குள் ஒரு போர்க்களத்தை உருவாக்கி கொண்டிருந்தது. இந்த போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அது ஒரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஒருவேளை அடுத்த நாள் நான் இன்னும் பலவீனம் அடையலாம். அன்று இரவு நீண்ட நேரம் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தேன். கீழே அறையில் நேகா உறங்கிக் கொண்டிருந்தாள். என் இதயத்தில் பல எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் தலை தூக்கின. என்னை நானே சமாதானப்படுத்தினேன். தடுத்தும் பார்த்தேன். ஆனால் என் இதயம் வேறொருவரின் கட்டுப்பாட்டில் இருப்பது போல தோன்றியது. ஒவ்வொரு நாளும் அனிதாவின் நிச்சயதார்த்த செய்திகள் என் இதயத்தில் ஒரு முல்லை போல குத்தி கொண்டிருந்தன. அதை எப்படியாவது பிடுங்கி எறிய வேண்டும் என்று நான் துடித்தேன். 2 நாட்கள் நான் முற்றிலும் மௌனமாக இருந்தேன். நேகா பல முறை என்னிடம் பேச முயன்றாள். ஆனால் நான் வேலையாக இருப்பதாகவோ அல்லது களைப்பாக இருப்பதாகவோ சாக்கு போக்கு சொன்னேன். ஏதோ சரியில்லை என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். ஆனால் வெளிப்படையாக கேட்க அவளுக்கு துணிவில்லை. ஒரு நாள் காலை அவள் என் முன்னே ஒரு கப் டீயை வைத்து விட்டு சொன்னாள், நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடு. சில நேரங்களில் ஒரு மனிதன் தன் இதயத்தால் மட்டுமே யோசிக்கிறான். அவனது மூளை அமைதியாகி விடுகிறது. அவளை நிமிர்ந்து பார்க்காமலேயே நான் டீ கப்பை எடுத்துக்கொண்டு தலையசைத்தேன். அன்று மாலை வீட்டில் மின்சாரம் தடைபட்டது. மெழுகுவர்த்தி எடுப்பதற்காக நேகா படிக்கட்டுகளுக்கு கீழே உள்ள அறைக்கு சென்றாள். மேலே உள்ள அறையில் இருந்த வெளிச்சத்தை பார்த்தபோது இதுதான் சரியான நேரம் என்று எனக்கு புரிந்தது. என் இதய துடிப்பு அதிகரித்தது. நான் என் காலணிகளை அணிந்து கொண்டு மெதுவாக கீழே இறங்கினேன். அவள் மீண்டும் படிக்கட்டுகளில் ஏறி கொண்டிருந்தாள். ஒரு கையில் மெழுகுவர்த்தியும் மறு கையால் தன் வயிற்றையும் பிடித்துக் கொண்டிருந்தாள். ஏதோ ஒன்றை தேடுவது போல மெதுவாக அடிகளை எடுத்து வைத்தாள். நேகா, ஒரு நிமிடம் கேள். அவள் நின்று என்னை திரும்பி பார்த்தாள். ஒரு கணம் நான் அவள் முகத்தை பார்த்தேன். அவள் சோர்வாக இருந்தாலும் உண்மையாக தெரிந்தாள். என் இதயத்திற்குள் சொல்லிக் கொண்டேன், இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. ஒரே ஒரு கணம், ஒரே ஒரு நொடிதான். நான் என் கையை நீட்டி அவளை தள்ளினேன். அவள் ஒரு அலறலுடன் கீழே விழுந்தாள். அவளுடன் மெழுகுவர்த்தியும் கீழே விழுந்தது. படிக்கட்டுகளில் உருண்ட அவளது உடலில் சுவரில் மோதியது போல என் கைகளில் இருந்து நழுவியது. நான் வேகமாக மேலே அறைக்கு சென்று மூச்சிறைக்க கட்டிலில் அமர்ந்தேன். சில நிமிடங்களுக்கு பிறகு என் அம்மாவின் அலறல் சத்தம் கேட்டது. அஜித், நேகா கீழே விழுந்து விட்டாள். எனக்கு எதுவுமே தெரியாதது போல நான் ஓடி சென்றேன். அங்கே இரத்த துளிகள், உடைந்த மெழுகுவர்த்தி துண்டு மற்றும் நினைவிழந்த நிலையில் நேகாவின் முகம். நான் அவளை தூக்கி கொண்டு ஓடி சென்று காரில் ஏற்றி நேராக மருத்துவமனைக்கு சென்றேன்.
அங்கே மருத்துவர்கள் அவளை உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவிற்கு அழைத்து சென்றனர். வெளியே காத்திருந்த போது நான் நேகாவின் அம்மாவிற்கு போன் செய்தேன். அம்மா, நேகா கீழே விழுந்து விட்டாள். நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கதறினேன். கண்ணீர் விடுவது கூட எனக்கு கடினமாக இருந்தது. ஏனென்றால் கண்ணாடியின் முன் நின்று நான் இந்த நடிப்பை ஏற்கனவே பல முறை ஒத்திகை பார்த்திருக்கிறேன். நேகாவின் தந்தை விரைவாக மருத்துவமனைக்கு வந்தார். அனிதாவும் அவருடன் வந்திருந்தாள். என் கண்கள் அவள் மீது விழுந்தன. அவள் கடும் அதிர்ச்சியில் இருந்தாள். பேசுவதற்கு கூட அவளுக்கு தெம்பில்லை. இருப்பினும் அவளுடைய கண்களில் ஒரு கேள்வி இருந்தது. என்ன நடந்தது என்று அவள் என்னிடம் கேட்டாள். வீடு இருட்டாக இருந்தது. அவள் படிக்கட்டில் இருந்து விழுந்து விட்டாள். நான் மேலே இருந்தேன். எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று சமாளித்தேன். மருத்துவர் வெளியே வந்து, நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது, நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்றார். அனைவரும் கவலை அடைந்தனர். ஆனால் எனக்குள் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. இவை அனைத்தும் முடிவுக்கு வந்து என் வாழ்க்கை நான் விரும்பியபடி மாற வேண்டும். 2 மணி நேரம் கழித்து மருத்துவர் மீண்டும் வந்தார். தாயின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ஆனால் குழந்தை உயிரோடு இருக்கிறது. தாயை ஐசியூவில் வைத்திருக்க வேண்டும். அடுத்த 24 மணி நேரம் மிகவும் முக்கியமானது என்றார். நேகாவின் அம்மா கைகூப்பி பிரார்த்தனை செய்தார். அனிதா ஒரு ஓரமாக சென்று அமைதியானாள். நான் வேண்டுமென்றே அழுது கொண்டிருந்தேன். அவள் சரியாகி விடுவாள், கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருந்தேன். எங்களை அறைக்குள் அழைத்த போது நாங்கள் அனைவரும் உள்ளே சென்றோம். நேகாவின் முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் இருந்தது. கண்கள் மூடி இருந்தன. மருத்துவர் நேகாவின் தந்தையிடம், நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறோம், நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார். நேகாவின் அம்மா அவளது நெற்றியில் கை வைத்து, என் மகளே, கண்ணை திற, ஏதாவது பேசு என்று அழுத்தார். ஆனால் அவள் மௌனமாகவே இருந்தாள். நான் ஒரு ஓரமாக நின்றேன். மக்களுக்கு என் மீது சந்தேகம் வராத அளவிற்கு ஒரு இடைவெளியில் நின்றேன். எனக்குள் ஒரு நிம்மதி அலை வீச தொடங்கியது. இந்த ஒவ்வொரு அடியும் என்னை அனிதாவிடம் கொண்டு செல்வது போல உணர்ந்தேன். அனிதா ஒரு முறை என்னை ஏறிட்டு பார்த்தாள். நான் உடனே என் கண்களை தாழ்த்தி கொண்டேன். இரவு நேரத்தில் நேகா மீண்டும் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டாள். அனைவரும் களைப்படைந்திருந்தனர். நான் ஒரு மூலையில் அமர்ந்து மிகுந்த வருத்தத்தில் இருப்பதை போல தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். ஏதாவது சாப்பிடு, நீ நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடவில்லை என்று அம்மா சொன்னார். எனக்கு விருப்பமில்லை. நேகாவின் நிலையை பார்த்த பிறகு என்னால் எதையும் யோசிக்க முடியவில்லை என்றேன். எனது துக்கம் உண்மையானது என்று அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக மிக உணர்ச்சிகரமாக அந்த பொய்களை சொன்னேன். மறுநாள் காலை நான் கண் விழித்த போது மருத்துவமனையின் அந்த வெள்ளை சுவர்கள் முன்பை விட அதிக அமைதியுடன் இருந்தன. நர்ஸ் வந்து, டாக்டர் உங்களிடம் பேச விரும்புகிறார் என்று சொன்னார். நான் மெதுவாக அம்மாவை எழுப்பினேன். நேகாவின் அம்மா பெஞ்சில் உறங்கிக் கொண்டிருந்தார். அனிதா தலை சாய்த்து அமர்ந்திருந்தாள். நாங்கள் அனைவரும் டாக்டரின் அறைக்கு சென்றோம். டாக்டர் தன் கண்களை தாழ்த்தி கொண்டு, நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்தோம், ஆனால் நேகாவை காப்பாற்ற முடியவில்லை என்றார். அந்த அறையே மௌனத்தில் ஆழ்ந்தது. குழந்தை என்று நேகாவின் தந்தை தழுதழுத்த குரலில் கேட்டார். குழந்தை நலமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது என்றார் டாக்டர். நேகாவின் அம்மா அப்படியே தரையில் அமர்ந்து விட்டார். என் மகளே, என் நேகா என்று கதறினார். அனிதா வேகமாக முன்வந்து தன் அம்மாவை பிடித்துக் கொண்டாள். நான் சிறிது நேரம் அமைதியாக நின்றேன். பிறகு மெதுவாக 2 அடிகள் முன்னே சென்று நேகாவின் தந்தையின் பாதத்தில் அமர்ந்தேன். மாமா, நான் அவளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினேன். என் குரல் வேண்டுமென்றே தழுதழுத்தது. என் கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தது. முகத்தை உள்ளங்கையில் மறைத்துக் கொண்டு அழுதேன். இதை யாரும் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை மகனே என்று அவர் என் தோளில் கை வைத்தார். இது கடவுளின் முடிவு. நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் என்னை எப்படி விட்டு செல்ல முடியும்? அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். அனிதா அமைதியாக நின்றிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு பேரதிர்ச்சி இருந்தது. அதில் ஒரு ஆழமான மௌனம் இருந்தது. நான் அவளை ஒரு முறை பார்த்தேன். அவள் திரும்பி பின்வாங்கி சென்றாள். 2 மணி நேரத்திற்கு பிறகு நேகாவின் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. அனைவரும் அர்த்தத்திலும் மௌனத்திலும் ஆழ்ந்திருந்தனர். நான் எல்லா இடங்களிலும் இருந்தேன். யாராவது வந்து என்னை கட்டிப்பிடிப்பார்கள், யாராவது ஆறுதல் சொல்வார்கள். மாலையில் இறுதி சடங்குகள் நடந்தன.
இரவு நேரத்தில் அனைவரும் திரும்பிய போது குழந்தை நேகாவின் அம்மாவின் மடியில் இருந்தது. அவர் அழுது கொண்டிருந்தார். இந்த குழந்தை என் நேகாவின் அடையாளம் என்றார். நான் அவரிடமிருந்து குழந்தையை வாங்கி அது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு சொன்னேன், நான் சத்தியம் செய்கிறேன், அவளது அம்மாவின் குறையை ஒருபோதும் உணரவிட மாட்டேன். அதே நேரத்தில் நான் ஒரு மிக சிறந்த கணவனாகவும் குழந்தைக்காகவே வாழ்பவனாகவும் என்னை மற்றவர்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தேன். 2 நாட்கள் அந்த வீடே அமைதியில் இருந்தது. 3வது நாள் இரவு நேகாவின் தந்தை என்னிடம் சொன்னார், மகனே, நீ தனியாக இருக்கிறாய், உன்னை இப்படி பார்ப்பதற்கு எங்களால் முடியவில்லை. நான் சொன்னேன், மாமா, நான் யாருடைய துணையும் இல்லாமல் இந்த குழந்தையை வளர்ப்பேன். நேகாவின் நினைவாக இந்த குழந்தையை நான் வளர்ப்பேன். ஆனால் குழந்தைக்கு தாயின் துணை தேவை. அவனை கவனித்துக் கொள்ள ஒரு ஆள் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றார் தந்தை. நான் உடனே சொன்னேன், அனிதாவை இந்த சிரமத்திற்குள் தள்ளாதீர்கள். அவளுக்கென்று தனி கனவுகள் உள்ளன. அவள் என் மனைவியின் தங்கை. நான் வேண்டுமென்றே எனது தாராள மனப்பான்மை அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி பேசினேன். மறுநாள் அனிதா என் அறைக்கு வந்தாள். அவளது கையில் நேகா கடைசியாக அணிந்திருந்த பழைய துப்பட்டா இருந்தது. இதை உங்களிடம் கொடுக்க சொல்லி அம்மா சொன்னார் என்றாள். நான் அந்த துணியை வாங்கி கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்தேன். நான் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு எல்லாம் நினைவிருக்கிறது. அவள் திரும்ப முற்பட்ட போது நான் கேட்டேன், அனிதா, நாம் இருவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று நீ எப்போதாவது நினைத்ததுண்டா? அவள் கண்களில் கண்ணீருடன் பாதியிலேயே இடைமறித்து, இல்லை, ஒருபோதும் இல்லை என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறினாள். நான் கண்ணாடியின் முன் நின்று என்னை பார்த்தேன். என் உதட்டில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. இலக்கு இப்போது வெகு தொலைவில் இல்லை என்பது எனக்கு புரிந்தது. நான் மக்களின் இதயங்களை வென்றுவிட்டேன். இனி அடுத்த ஆட்டம் காலத்தின் கையில். 5வது நாள் காலை நான் முற்றத்தில் அமர்ந்திருந்தேன். என் மடியில் நேகாவின் குழந்தை இருந்தது. உலகமே தெரியாமல் அது அமைதியாக இருந்தது. நான் அவனை கட்டி அணைத்துக் கொண்டு நினைத்தேன், மக்கள் எவ்வளவு சீக்கிரம் சோகத்தை நம்பி விடுகிறார்கள். வெறும் கண்ணீரும் சில வார்த்தைகளும் போதும். உண்மையான குற்றவாளி கூட ஒரு நொடியில் மிக அப்பாவி போல தெரிந்து விடுவான். அருகில் அமர்ந்திருந்த நேகாவின் அம்மாவின் கண்கள் குழந்தையின் மீது இருந்தன. ஆனால் வார்த்தைகள் எனக்கானவை. அஜித், இந்த நேரத்தை நீ இவ்வளவு தைரியமாக கடப்பதை பார்த்து நான் வியக்கிறேன். இந்த குழந்தைக்காக கடவுள் உன்னை எப்போதும் பாதுகாப்பார் என்றார். நான் மென்மையாக சொன்னேன், அத்தை, நான் ஒன்றும் செய்யவில்லை. உண்மையான தைரியம் நேகாவிற்குத்தான் இருந்தது. அவளுக்கு மட்டும் அது. நான் என் குரலை தழுதழுக்க செய்து கண்களை துடைத்தபடி தலையை குனிந்து கொண்டேன். நேகாவின் தந்தை மெதுவாக என்னிடம் வந்தார். அஜித், நாங்கள் நிறைய யோசித்து விட்டோம். இந்த குழந்தைக்கு ஒரு தாய் வேண்டும். உன்னை நாங்கள் தனியாக விட முடியாது. நான் மறுத்தேன். மாமா, தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். நேகாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஒரு தாய் இல்லாமல் இந்த குழந்தை எப்படி வளரும்? உன் இளமையும் வாழ்க்கையும் என்னவாகும்? நீ வாழ்நாள் முழுவதும் தனியாக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்றார் அவர். நான் நிமிர்ந்து பார்த்தேன். அவர்கள் இருவரும் எதையோ சொல்ல வந்து தயங்குவது போல தெரிந்தனர். உனக்கு சரி என்று தோன்றினால் அனிதாவை நான் உடனே இடைமறித்தேன். என் குரலில் ஒரு செயற்கையான வேகம் இருந்தது. அத்தை, மாமா, அனிதா என் மனைவியின் தங்கை. அவள் இன்னும் ஒரு குழந்தை. அவளிடம் நான் எப்படி இதை சொல்ல முடியும் என்று கேட்டேன். நேகாவின் அம்மா என் கையை பிடித்துக் கொண்டார். அவள் இப்போது ஒன்றும் குழந்தை இல்லை, விவேகமானவள். சூழ்நிலைகள் அவளை காலத்திற்கு முன்பே வளர்த்து விட்டன. அவள் குழந்தையின் சித்தி. ஒரு தாயை விட அதிகமாக அவள் குழந்தையை நேசிப்பாள் என்றார். நேகாவின் தந்தை சொன்னார், நாங்கள் நிறைய யோசித்து விட்டோம். இந்த உறவுதான் அனைவருக்கும் நல்லது. நான் மௌனமானேன். சிறிது நேரம் கழித்து சொன்னேன், அனிதாவிற்கு இதில் விருப்பம் இருந்தாலும் என் குழந்தைக்காக அவளது வாழ்க்கை பாதை மாறுவதை நான் விரும்பவில்லை. அவளுக்கு கனவுகள் இருக்கின்றன. அவள் முன்னேற விரும்பினாள், வேலைக்கு செல்ல விரும்பினாள். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போது நாங்கள் உன்னையும் இந்த குழந்தையையும் பற்றி தான் யோசிக்கிறோம் என்று அவர்கள் கூறினர். நான் குழந்தையை பிடித்தபடி அவர்களை பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், இப்போது என்னால் எதுவும் சொல்ல முடியாது என்றேன். அன்றிரவு நான் மீண்டும் அனிதா வராண்டாவில் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அவள் கையில் நேகாவின் டைரி இருந்தது. அநேகமாக அவள் எதையோ படித்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் அவள் அருகில் சென்றதும் அவள் டைரியை மூடினாள். உன்னிடம் பேசி நீண்ட காலமாகிவிட்டது என்று நான் சொன்னேன். இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? எல்லாம் மாறிவிட்டது. நீங்களும் மாறிவிட்டீர்கள் என்றாள். நான் மாறவில்லை என்று நான் சொன்னேன்.
அதற்கு அவள், நீங்கள் மாறவில்லை, உங்கள் உண்மை முகம் எனக்கு தெரிந்துவிட்டது என்றாள். அவளுடைய குரல் மென்மையாக இருந்தாலும் வார்த்தைகள் சாட்டையடியாக இருந்தன. நான் என் கண்களை தாழ்த்தி கொண்டேன். அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றாள் அனிதா. எனக்கு தெரியும், எனக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் நீ உன் வாழ்க்கையை தியாகம் செய்வதை நான் விரும்பவில்லை என்பதால் தான் நான் மறுக்கிறேன் என்றேன். நீங்கள் விரும்புவதும் விரும்பாததும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. நீங்கள் எவ்வளவு காலம் இந்த பொய்களை சொல்லிக் கொண்டே இருக்கப் போகிறீர்கள் என்றுதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாள். நான் என்ன பொய் சொன்னேன் என்று நான் கேட்டேன். நீங்கள் இப்போது மறுப்பதாக நடிப்பதுதான் பெரிய பொய். ஆனால் உங்கள் இதயம் வேறொன்றை விரும்புகிறது என்பது எனக்கு தெரியும் என்றாள். நான் மௌனமாக இருந்தேன். அவள் திரும்பி சென்றாள். இப்போது உண்மைக்கும் பொய்க்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாம் ஒரு நாடகத்தின் அங்கமாகிவிட்டது என்று நான் நினைத்து கொண்டேன். மறுநாள் நான் கிளம்பும் போது என் மாமனார் மீண்டும் அதே விஷயத்தை சொன்னார். நாங்கள் அனிதாவின் விருப்பத்தையும் கேட்போம், ஆனால் நீயும் அவளிடம் பேசி அவள் மனநிலையை புரிந்து கொள் என்றார். அவளாகவே ஒரு முடிவை எடுக்கட்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் எந்த அழுத்தமும் கொடுக்க விரும்பவில்லை என்று நான் சொன்னேன். நான் வீட்டிற்கு திரும்பி குழந்தையை என் கைகளில் எடுத்துக்கொண்டேன். அனிதா ஒரு பால் புட்டியுடன் உள்ளே வந்தாள். குழந்தைக்காக கொண்டு வந்தேன் என்றாள். நான் மெதுவாக, உன் அக்காவின் அடையாளம் என்பதால் நீயே இதை பார்த்துக் கொள்கிறாய் என்றேன். அவள் அந்த பாட்டிலை வைத்துவிட்டு திரும்பினாள். அங்கிருந்து செல்லும் போது அவள் சொன்னாள், அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் ஆடிய இந்த சூழ்ச்சி வெற்றி பெற்றது போல தோன்றலாம். ஆனால் உங்களை உள்ளுக்குள் அறிந்தவர்கள் முன்னிலையில் நீங்கள் ஒரு வெறும் பூஜ்யம், ஒன்றுமே இல்லாதவன். நான் மௌனமாக இருந்தேன். அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். ஆனால் அவளது வார்த்தைகள் விசித்திரமாக ஒலித்தன. 2 மாதங்கள் கடந்து விட்டன. நேகா சென்ற பிறகு எல்லாம் அமைதியானது. ஒவ்வொரு முறையும் மாமா என்னை வந்து சந்திப்பார். குழந்தையை தூக்கி கொண்டு நீ தனியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறோம் என்பார். அத்தை பேச்சை மாற்றி, எப்படியும் அனிதாவிற்கு குழந்தைகளை மிகவும் பிடிக்கும், உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிதலும் இருக்கிறது என்பார். நான் ஒவ்வொரு முறையும் அதையே சொன்னேன். நமக்கு இன்னும் காலம் தேவை. ஆனால் நான் தான் வேண்டுமென்றே இந்த காலத்தை இழுத்தடித்தேன். அப்போதுதான் என் பொய் இன்னும் உண்மையாக தெரியும் என்று எனக்கு தெரியும். இந்த முடிவு அனிதாவினுடையது என்றும் நான் அவளை கட்டாயப்படுத்தவில்லை என்றும் அனைவரும் நம்பினர். பிறகு ஒரு நாள் மாமா சொன்னார், நாங்கள் திருமண தேதியை முடிவு செய்து விட்டோம். அடுத்த வாரம் திருமணம். நான் தலை குனிந்து, உங்கள் விருப்பம் எதுவோ அதுவே என் விருப்பம் என்றேன். என் இதயத்திற்குள் யாரோ வெற்றி கொண்டாட்டத்தில் குதிப்பது போல இருந்தது. நான் தேடிக்கொண்டிருந்த பாதைகள் இப்போது வாசல்களாக தெரிந்தன. சிறுவயது வெற்றிகள், இளமை கால ஆசைகள் என அனைத்தும் நிறைவேறப் போகின்றன. திருமண நாளன்று அனைத்தும் எளிமையாக இருந்தன. சில விருந்தினர்கள், நெருங்கிய உறவினர்கள் மட்டும் வந்திருந்தனர். என் குழந்தை என் மடியில் இருந்தது. அனைவரும் அமைதியாக இருந்தனர். ஆனால் என் இதய துடிப்பு வேகமாக இருந்தது. அனிதா அறையை விட்டு வெளியே வந்தபோது அனைவரின் கண்களும் அவள் மீதே இருந்தன. அவள் சிவப்பு நிற உடை அணிந்து கைகளில் மெகந்தியுடன் மிக எளிமையாக தெரிந்தாள். அவளது கண்களில் ஒருவித அசையாத நம்பிக்கை இருந்தது. அங்கே வெட்கமில்லை, மகிழ்ச்சியும் இல்லை, கண்ணீரும் இல்லை. வெளியே வெறும் மௌனம் மட்டுமே இருந்தது. சடங்குகள் முடிந்தன. என் வாழ்க்கையில் இனி அமைதி நிலவும் என்று நான் நினைத்தேன். அனிதா தலைகுனிந்தபடி அமர்ந்திருந்தாள். சுமித்தின் குடும்பத்தினர் போனில் அழைத்து, நீங்கள் எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள் என்று கோபப்பட்டார்கள். அனிதா இதற்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லவில்லை. என்னுடைய அம்மா அவளை கட்டி அணைத்து, மகளே, நீ இனி எங்களுடையவள். நேகாவிற்கு இருந்த அனைத்து உரிமைகளும் இனி உனக்குத்தான் என்றார். இதை கேட்டு நான் அமைதியாக இருந்தேன். எல்லாம் அதற்குரிய இடத்திற்கு வந்துவிட்டது போன்ற உணர்வு எனக்குள் இருந்தது. முன்பு நேகாவினுடையதாக இருந்த அறை இப்போது அனிதாவினுடையதாக மாறியிருந்தது. அவள் குழந்தையுடன் அங்கு வசித்தாள். மற்றவர்கள் நான் அனிதாவிற்கு அவகாசம் தருவதாக நினைக்க வேண்டும் என்பதற்காக நான் தனி அறையில் இருந்தேன். ஆனால் அதற்கு அதிக காலம் எடுக்காது என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் இரவு குழந்தை அழுது கொண்டு இருந்தது. நான் அறை கதவின் அருகே சென்றேன். அனிதா பால் பாட்டிலை பிடித்தபடி குழந்தையை அமைதிப்படுத்த முயன்று கொண்டிருந்தாள். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்னை அலை என்று நான் மென்மையாக சொன்னேன். எனக்கு தேவையானதை நான் ஏற்கனவே எடுத்துக்கொண்டேன் என்றாள் அவள். நான் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். அவளது பேச்சு விசித்திரமாக இருந்தது. அவள் தலை குனிந்தே இருந்தாள். ஆனால் வேகமாக பேசினாள். நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டேன்.
ஒன்றுமில்லை, நீங்கள் ஓய்வெடுங்கள் என்றால் நான் என் அறைக்கு திரும்பினேன். ஆனால் அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. மறுநாள் நான் என் அம்மாவிடம் சொன்னேன், எங்கள் அறைகளை ஒன்றாக இணைக்க விரும்புகிறேன். எங்களுக்கு திருமணமாகி விட்டதல்லவா? அம்மா தலையசைத்து, அப்படியானால் அவளிடம் பேசு என்றார். நாம் இருவரும் இனி வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக கழிக்க வேண்டும். மாலை நேரத்தில் அனிதா குழந்தையை தூங்க வைத்துக் கொண்டிருந்த போது நான் அறைக்குள் சென்றேன். இன்று நாம் இருவரும் சிறிது நேரம் அமர்ந்து பேச வேண்டும் என்றேன். அவள் புன்னகைத்து விட்டு, நிச்சயமாக அமருங்கள், இதோ இப்போது வருகிறேன் என்றாள். அவள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் நின்றாள். நான் கட்டிலில் அமர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து அவள் திரும்பி, உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கிறது, அலமாரியில் பாருங்கள் என்றாள். நான் எழுந்து அலமாரியை திறந்தேன். அங்கே ஒரு பரிசு பெட்டி இருந்தது. நான் புன்னகையுடன் அதை எடுத்து, நீ எனக்காக எதையாவது வாங்குவது இதுதான் முதல் முறை என்றேன். இது முதல் முறை அல்ல, இதுதான் கடைசி முறை என்றாள் அவள். நான் அந்த பெட்டியை திறந்தேன். அதற்குள் ஒரு டைரி இருந்தது. அதன் மேல் நேகா என்று பெயர் எழுதப்பட்டிருந்தது. இது என்ன என்று கேட்டேன். நேகா உங்களுடன் வாழ்ந்தபோது அனுபவித்த துயரங்கள் அனைத்தும் அதில் உள்ளன. அவள் சொல்ல நினைத்தவை அனைத்தும் அதில் எழுதப்பட்டிருக்கின்றன. படியுங்கள், ஒருவேளை உங்களுக்கு பழைய நினைவுகள் வரலாம் என்றாள் அனிதா. நான் முதல் பக்கத்தை திறந்தேன். என் உலகமே தலைகீழாக மாறியது. அதில் நேகா எழுதி இருந்தால், எனக்கு தெரியும் அஜித், நீ அனிதாவை நேசிக்கிறாய் என்று. நீ என்னை கொல்ல நினைக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ உன் நண்பனிடம் பேசிய அனைத்தையும் நான் கேட்டுவிட்டேன். என் கைகள் நடுங்க தொடங்கின. கண்கள் கல்லாகி நின்றன. நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். அனிதா என் முன் நின்று கொண்டிருந்தாள். அவளது கையில் போன் இருந்தது. அவள் சொன்னால், என்னிடத்தில் அந்த பதிவுகளும் டைரியும் சிசிடிவி காட்சிகளும் உள்ளன. இப்போது நீ எதெல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைத்தாயோ அவை அனைத்தும் என் கட்டுப்பாட்டில் உள்ளன. நான் அதை கேட்டுக்கொண்டே நின்றேன். என் இதயமும் மூளையும் செயலிழந்து போயின. நான் உன்னை மன்னிக்கவில்லை. உன்னுடைய உண்மையான முகத்தை அனைவருக்கும் அமல்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உன்னை திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு இலக்காக தெரிந்த அந்த பாதை உண்மையில் எனக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு மௌனமான பழிவாங்கல் என்பதை இப்போது நான் உணர்ந்தேன். அன்று இரவு நான் வென்றது போல தெரிந்தாலும் உண்மையில் தோற்று போயிருந்தேன். மறுநாள் நான் சூழ்நிலையை சரி செய்ய முயன்றேன். காலை உணவு மேஜையில் அமர்ந்து அனிதாவிடம் சொன்னேன், நேற்று இரவு நடந்தவை எதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ கோபத்தில் இருந்தாய். ஒருவேளை அவள் கோபமாக இருந்திருக்கலாம். அவள் டீ கப்பை மேஜை மீது வைத்துவிட்டு சொன்னாள், இல்லை, நான் மிகவும் நிதானமாகவே இருக்கிறேன். நேகாவின் டைரி, உன்னுடைய குரல் பதிவு மற்றும் நீ அவளை படிக்கட்டுகளில் இருந்து தள்ளிவிடும் அந்த வீடியோ என அனைத்தும் உண்மைதான். என் தொண்டை வறண்டு போனது. உதடுகள் நடுங்க நான் பேச முயன்றேன். ஆனால் டீயை ஒரு மடக்கு கூட என்னால் குடிக்க முடியவில்லை. இவை அனைத்தையும் நீ ஏன் மறைத்து வைத்திருந்தாய்? உனக்கு முன்பே தெரிந்திருந்தால் திருமணத்திற்கு முன்பே சொல்லி இருக்கலாமே என்று கேட்டேன். முன்பே சொல்லி இருந்தால் உன்னுடைய சூழ்ச்சியால் நீ தப்பித்திருப்பாய். உனக்கான தண்டனையை நான் வழங்க நினைக்கிறேன் என்றாள். அவள் தொடர்ந்தாள், இந்த வீட்டில் இதே கட்டிலில் எந்த அறையில் என் அக்காவின் மரணத்திற்காக கதையை நீ எழுதினாயோ அதே இடத்தில் உனக்கான தண்டனையை நான் முழுமையாக திட்டமிட்டுள்ளேன். நான் மெதுவாக சொன்னேன், அனிதா, நீயே யோசித்துப் பார். இந்த சூழ்நிலையின் நிலை என்னவாகும்? இந்த குழந்தை நேகாவின் கடைசி அடையாளம். அவனிடமிருந்து என்னை பிரிப்பதற்கு நான் ஒருபோதும் விடமாட்டேன். அவன் நீ இல்லாமல் வளர்வான். ஆனால் உன்னுடன் இருந்தால் ஒரு கொலைகாரனின் நிழலில் வளர வேண்டியிருக்கும். நீ எப்படி என்னை பற்றி இப்படி சொல்லலாம் என்று நான் கேட்டபோது, ஏனென்றால் நீ செய்ததை நான் அறிவேன் என்று கூறிவிட்டு அவள் மேஜை டிராயரை திறந்தாள். அவள் ஒரு ஒளிப்பதிவு கருவியை வெளியே எடுத்தாள். இது நீ உன் நண்பனுக்கு செய்த போன் கால். இதில் நேகாவை என் பாதையிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று என் இதயம் துடிக்கிறது என்று நீயே சொல்லியிருக்கிறாய். அந்த துரோகமான வார்த்தைகள் என் காதுகளில் மீண்டும் எதிரொலித்தன. என் சொந்த குரலையே மீண்டும் கேட்டபோது நானே நடுங்கி போனேன். இதெல்லாம் எப்படி பதிவு செய்தாய் என்று கேட்டேன். உன் போனின் பேக்கப் சேவை இயங்கிக் கொண்டிருப்பதை நீ மறந்து விட்டாய். நீ எதையெல்லாம் மறைத்தாயோ அதையெல்லாம் அது எனக்கு காட்டிவிட்டது என்றாள். நான் மௌனமானேன். அனிதா மற்றொரு ஃபைலை என்னிடம் நீட்டினாள். இது பக்கத்து வீட்டு சிசிடிவி காட்சிகள். இதில் நீ நேகாவை தள்ளி விடுவது தெளிவாக தெரிகிறது. அதை நானே பக்கத்து வீட்டாரிடம் இருந்து வாங்கி என்னிடம் வைத்திருந்தேன். உனக்கு என்ன வேண்டும்? என் குரல் உடைய தொடங்கியது. நீ சிறைக்கு செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் இன்னொன்றை செய். இந்த விவாகரத்து பத்திரங்களில் கையெழுத்திடு. அந்த பத்திரங்களை பார்த்ததும் என் கைகள் நடுங்கின. விவாகரத்திற்கு பிறகு குழந்தை உன்னுடன் இருக்காது. இல்லை,
குழந்தை என்னுடன் தான் இருக்கும். நீதிமன்றம் அதை முடிவு செய்யும். உனக்கு எதிரான ஆதாரங்களை பார்த்த பிறகு உன் குழந்தையை பார்க்கும் உரிமையை கூட அது உனக்கு தராது. நான் என்ன கையெழுத்திடுவது என்று தெரியாமல் திகைத்தேன். என் கைகள் வேர்த்து கொட்டின. அவள் ஏற்கனவே போலீஸை அழைத்திருந்தாள். அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். அனிதா, தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் மாறிவிடுவேன் என்று கெஞ்சினேன். நீ நேகாவிற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அவள் ஒரு தாயாக போகிறவள். அவளது உலகத்தையே நீ பறித்து கொண்டாய். இப்போது நீ எதை கொடுத்தாயோ அதையே நீயும் அனுபவிப்பாய். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அனிதா அமைதியாக கதவை திறந்தாள். போலீசார் உள்ளே வந்தனர். நான் விசாரிக்கப்பட்டு கைகளில் விலங்கு மாட்டப்பட்டது. நேகாவின் மரணம் தொடர்பாக நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள். உங்களுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களும் உள்ளன என்றனர். நான் கடைசியாக அனிதாவை பார்த்தேன். நீ என்னை அழித்து விட்டாய் என்றேன். அதற்கு அவள், இல்லை, உன்னை நீயே அழித்து கொண்டாய். நான் உன் உண்மையை உலகிற்கு காட்டுகிறேன், அவ்வளவுதான் என்றாள். நான் அழைத்து செல்லப்பட்டேன். தெருவில் மக்கள் நின்று கொண்டிருந்தனர். 2 மாதங்களுக்கு முன்பு என்னை புகழ்ந்த அதே கண்கள் இன்று என்னை வெறுப்புடன் பார்த்தன. என் அம்மா அழுது கொண்டே கேட்டார், என்ன நடந்தது மகனே? இதெல்லாம் பொய்தானே? நான் எதுவும் சொல்லவில்லை. தலை குனிந்தபடியே நடந்தேன். ஏனென்றால் என்னிடம் சொல்வதற்கு பொய்கள் எதுவும் மிஞ்சவில்லை. இப்போது அனைவர் முன்னிலையிலும் உண்மை மட்டுமே எஞ்சி இருந்தது. சிறை கதவுகள் அடைக்கப்பட்டன. என் பின்னால் இருந்த உலகமே மௌனமானது போல இருந்தது. ஒரு காலத்தில் அனைவரும் என்னை ஒரு நேர்மையான கணவனாகவும் நல்ல மனிதனாகவும் கருதினார்கள். ஆனால் இன்று அனைவரும் என்னை ஒரு கொலைகாரனாகவும் குற்றவாளியாகவும் துரோகியாகவும் பார்த்தனர். முதல் நாள் நான் சிறை சுவர்களை வெறித்து பார்த்தபடியே அமர்ந்திருந்தேன். ஒரு போலீஸ்காரர் ஒரு கிளாஸ் தண்ணீரை கொண்டு வந்து வைத்தார். முதல் முறையாக வந்திருக்கிறீர்கள், பழகி கொள்ள காலமாகும் போல் இருக்கிறது என்றார். அந்த தண்ணீரை தொடாமலேயே சொன்னேன், காலம் என்னிடமிருந்து பலவற்றை பறித்து விட்டது. இப்போது அதை திருப்பிக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 2 நாட்கள் கழித்து அனிதா நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னிலையில் ஆஜரானாள். அவள் நீதிபதியின் முன்னிலையில் விவாகரத்து விஷயத்தை முன்வைத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அனிதா அந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டாள். என் கண்கள் அவள் மீதே நிலைத்திருந்தன. ஆனால் அவள் ஒரு முறை கூட என்னை பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் என் மீதான வழக்கு தொடர்ந்தது. என் வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். நான் அவளை கொல்லவில்லை, அது ஒரு விபத்து என்றே நான் சொன்னேன். ஆனால் நீதிமன்றத்தில் அந்த வீடியோ திரையிடப்பட்டது. ஒளிப்பதிவு ஒழிக்க விடப்பட்டது. நேகா தனது மரணத்தை பற்றி எழுதியிருந்த அந்த டைரி வாசிக்கப்பட்டது. நீதிபதி தீர்ப்பளித்தார். அஜித் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. நான் மௌனமாக இருந்தேன். எனக்கு எந்த தீர்ப்பும் தேவையில்லை. உண்மையான தண்டனையை எனக்குள்ளே இருக்கும் என் மனசாட்சி வழங்கி கொண்டிருந்தது. அது ஒவ்வொரு கணமும் நேகாவின் அலறலை கேட்டுக் கொண்டிருந்தது. அவளது நிர்கதியான கண்களை நினைவூட்டியது. சிறையறையில் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. ஒரு கடிகாரம் தலைகீழாக ஓடுவது போல காலம் கடந்து கொண்டிருந்தது. உணவின் சுவை மண்ணை போல இருந்தது. தூக்கமோ கடன் வாங்கியது போல இருந்தது. நள்ளிரவில் வியர்த்து விறுவிறுக்க திடுக்கிட்டு எழுந்தேன். என் முன்னால் நேகாவின் முகம் இருக்கும். ரத்தம் தோய்ந்த அவளது கண்கள். ஏன் அஜித், நான் உனது காதலியாகத்தானே இருந்தேன் என்று கேட்பது போல இருக்கும். சுவரில் சாய்ந்து அமர்ந்து தலையை 2 கைகளால் பிடித்துக் கொண்டு என் இதயத்திற்குள் கதறுவேன். உன்னை இழந்த பிறகாவது நான் ஒரு மனிதனாக மாறியிருக்க கூடாதா? ஒரு நாள் அனிதா மீண்டும் சிறைக்கு வந்தாள். இந்த முறை குழந்தையுடன் வந்திருந்தாள். குழந்தை வளர்ந்திருந்தது. அவனது கண்கள் நேகாவை உரித்து வைத்திருந்தது போல இருந்தது. இதுதான் அவன் உன்னை வந்து சந்திக்கும் கடைசி முறை. அவன் இனி ஒருபோதும் வரமாட்டான் என்றாள் அனிதா. நான் மெதுவாக குழந்தையை நோக்கி என் கையை நீட்டினேன். அவன் பயந்து பின்வாங்கினான். அவனுக்கு உன்னை தெரியாது. அவன் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நீ எங்களுக்கு காட்டிய முகமே அவனுக்கு போதும். அனிதா, நீ எப்போதாவது என்னை மன்னிப்பாயா என்று கேட்டேன். இல்லை, ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நான் அப்படி செய்தால் அது நேகாவின் ரத்தத்திற்கு செய்யும் துரோகம். அவள் ஒவ்வொரு இரவும் என் கனவில் வந்து என்னிடம் கேள்வி கேட்கிறாள். அவளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்றாள். மரணம் ஒன்றுதான் எனக்கு விடுதலை என்று தோன்றுகிறது என்றேன். இல்லை அஜித், நீ உயிரோடு இருக்கும் போதே அனுபவிப்பதுதான் உனக்கான தண்டனை என்று கூறிவிட்டு அவள் சென்றாள். குழந்தை அவளது விரலை பிடித்தபடி திரும்பி பார்க்காமல் சென்றது. அந்த காட்சி இன்றும் என் நினைவில் இருக்கிறது. என் கடைசி மூச்சு வரை நான் இந்த சிறையிலேயே இருப்பேன். நாட்கள் வாரங்களாயின.
மாதங்கள் வருடங்களாயின. புதியவர்கள் வந்தார்கள், பழையவர்கள் சென்றார்கள். என் முகத்தில் கோடுகள் ஆழமாக விழுந்தன. தலைமுடி நரைத்தது. யாராவது என்னிடம் வந்து உனக்கு என்ன தண்டனை என்று கேட்டால், என் தண்டனை என்பது ஒரு காதல். அது முடிந்து போனது. அதை முடிக்க முயன்றதால் இன்று அது பழிவாங்கலாக மாறிவிட்டது என்று பதிலளிப்பேன். சில நேரங்களில் எனக்கு நானே பேசிக்கொள்வேன். மீண்டும் என்னால் கடந்த காலத்திற்கு செல்ல முடிந்தால் நான் என்ன செய்வேன்? பிறகு நானே பதிலளிப்பேன். ஒருவேளை எதுவும் மாறியிருக்காது. ஏனென்றால் எனக்குள் இருந்த அந்த அழுக்கு அப்படியே தான் இருந்திருக்கும். அடிக்கடி மரணத்திற்காக பிரார்த்தனை செய்வேன். இறைவா, என்னை அழைத்துக்கொள், எனக்கு எதுவும் வேண்டாம் என்பேன். ஆனால் மரணம் கூட என்னை வெறுத்தது போலும். ஒரு இரவு எனக்கு காய்ச்சல் வந்தது. நர்ஸ் வந்து மருந்து கொடுத்தார். நான் கண்களை மூடினேன். நான் தூங்கிய போது நேகா என் கனவில் வந்தாள். களைந்த கூந்தலும் அதே கண்களும். அதே கேள்வி, இப்போது நீ ஒவ்வொரு கணமும் வருந்துகிறாயா? நான் சொன்னேன், தயவு செய்து என்னை இப்படியே மறிக்க விடு. ஏனென்றால் மரணம் என்பது மிகவும் கருணையானது. உனக்கு அத்தகைய கருணை கிடைக்க தகுதி இல்லை. நான் மீண்டும் என் கண் விழித்த போது அதே சுவர்கள், அதே மௌனம், அதே தனிமை. என் தண்டனை என்பது மரணம் அல்ல, இந்த வாழ்க்கைதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த வாழ்க்கை இனி ஒருபோதும் முடியாது. பேராசை, சுயநலம் மற்றும் காமத்தின் அடிப்படையில் உறவுகளை அளிக்கும் ஒருவன் இறுதியில் தனிமையையும் அவமானத்தையும் தண்டனையுமே அனுபவிப்பான். திரை எவ்வளவு தடிமனாக இருந்தாலும் உண்மையும் நீதியும் என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். நன்றி.